கேக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சார் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மாலத்தீவு. வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வன்பத்தை கட்டிடுவோம். மாலத்தீவு புதுச்சேரியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கலுக்கு நிவாரண பொருள் கொடுக்கிறார். பாத்தீங்களா? பார்த்தோம் சார். நானும் பார்த்தோம் சார். அங்கதான் ரேஷன் கடை இல்லையே சார். அதான் நானும் கேக்குறேன். அங்கதான் ரேஷன் கடை இல்லையே. என்ன பாஸ்? ஆமா. கொடுக்க முடியுமா பாஸ்? ஆமா சார். கொடுக்க முடியாது. நான் சொல்லல, ஆச்சரியக்குறி சொல்லியிருக்காரு. 750 ரூபா மதிப்புல கொடுக்குறாங்கன்னா ரேஷன் கடை இல்லாத இடத்துல எப்படி கொடுப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. அதான் முடியாது. அதாவது நாம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறோம். நாமளே பெரிய எஃபோர்ட் போட்டு அவதூறுகளை பரப்புறோம். ஒரு டேப்லெட் மட்டுமே நம்ம பெரிய பொய்களை பரப்பலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பெரிய செட்டப் வச்சிருக்கீங்க, நம்புற மாதிரி ஒரு அவதூறு பரப்பல. அந்த ஒரு செட்டப் மட்டும் இல்லைங்க. வீக்காரிங்க ஒத்துக்கிறீங்களா? நீ வீக்காரிங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. கரெக்ட். புதுச்சேரி புசியோட ஸ்டேட் எதுமா? புதுச்சேரி. நல்ல தெளிவா சொன்னீங்க மாலத்தீவு. புதுச்சேரியில அவர் ரேஷன் கடை இல்ல அப்படின்னா அப்ப புசியால இருந்து ரேஷன் கடை பக்கம் போனது இல்ல. கரெக்டா? அவர் பாண்டிச்சேரிக்கே எப்பயாதானே சார் போறாரு. இங்க பனையூர்ல தானே படுத்து கிடக்கு. சூப்பரா சொன்னீங்க. ஒருத்தன் நல்லா கேளுங்க. ஒருத்தன் ரேஷன் கடைக்கே போகாதவங்களுக்கு தான் ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு தெரியும். கரெக்டா? தெரிஞ்சுக்கா? என்ன பாஸ்? அவ்வளவுதான். ஷாக்கிங்கா இருக்கு சார். அதான் நான் சொல்ல வருது. எனக்கு தான் ஷாக்கிங்கா இருக்கு மாலத்தீவு. சரி, நம்ம டாபிக் போவோம். ரொம்ப நேரம் பேசுறோம். டாபிக் சார். இந்த எடப்பாடி பொதுக்குழு இப்ப நடந்திருக்கு. அதை பத்தி என்ன சார் எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது வழக்கமா ஒரு பொதுக்குழு நடக்குங்க. ஜெயலலிதா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு சப்பையா நடக்குமியா. சப்பையா நடக்குமியா. அது ஒண்ணுமே தெரியாதியா. அதே வானகரத்துல, அதே வரராஜனூர்ல, அதே பூந்தமல்லி ரோட்ல ஒண்ணுமே தெரியாதியா. நீ கேட்டிருக்கியா? நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாப்ப நடந்திருக்காது. எதுவுமே தெரியாது. இப்ப ரோடு பிளாக் ஆகுது. பெரிய ஆர்ச்செல்லாம் கட்டி கரும்பு பழம்லாம் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு திருவிழா நடத்துறாங்கன்னா ஒரு பெரிய லீடர் ஆக முடியும். சார் ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்கும் தான் மாலத்தீவு. சார், அதுல இந்த வளர்மதி பேசின விஷயம் வந்து இப்ப கொஞ்சம் சர்ச்சையாகிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன சர்ச்சை? என்ன சர்ச்சை சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு சோடாவை குடிச்சிட்டு மிச்சம் வச்சாரு. அதை வந்து குடிக்கிறதுக்காக மக்களே அடிச்சு திரண்டுக்கிட்டாங்க. அது அந்த கடைக்காரர் வந்து ஏதோ ஒரு அண்டார்ல வந்து தண்ணியை ஊத்தி கலந்து விட்டாரு. என்ன முற்போக்கு பண்ணல இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா சார். அது எப்படி இவங்க முற்போக்கு கட்சியா இருக்கும் போது எப்படி இது மாதிரி பேச முடியும்? யோ இது இப்ப இயர் என்ன தம்பி? 25 இதே 25ல விஜய் குடிச்சு வச்ச எச்சி டம்ளர் 10,000 வாங்கலையா? வாங்குறீங்களா இல்லையாப்பா? கரெக்ட் தான். 2 ஒண்ணு தானப்பா. தற்கொலை கூட்டம் தானப்பா. இதுல என்ன சர்ச்சை இருக்கு? ஆச்சரியப்படுறது இருக்கு. ஐயோ, சோடாங்கிறது பாதி சோடாயா? அது தண்ணியில கலந்துட்டா எல்லாமே போயிடும். எச்சி டம்ளர்யா. எச்சி டம்ளர் 10,000 கொடுத்து வாங்குறாயா ஒருத்தர்? அதுவும் மாற்று சிலர் வாங்குறானா எவ்வளவு பேர் ஆச்சரியம் பாரு சார். அப்போ வந்து எடப்பாடி சைடு இருக்கிறவங்களும் தற்கொலைன்னு சொல்ல வரீங்க? இருக்கலாமே சார். ஷாக்கிங்கா இருக்கு சார். பெரியா இருக்கு, தற்கொலையா இருக்கலாம்ப்பா. இங்க தள்ளுமுள் நடந்துச்சா இல்லையா? வச்சுக்கோங்க. பட் ஆனா கூட்டம், நீங்க வந்து கூட்டத்தை பத்தி பேசணும். புரியுங்களா? கூட்டத்துல என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன பேசுனாங்க. நீங்க அதே வளர்மதி ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றாங்க பாருங்க. அவங்க சொல்லும் போது சாக்ரட்டிஸுக்கு விஷம் வைத்தவர்கள்ன்றாங்க. சாக்ரட்டிஸ் ஆமா சார். ஒரு மிகப்பெரிய ஆளுமையை எடப்பாடி எனும் ஆளுமையோட ஏன் முடிச்சு போடணும்? ஏன் முடிச்சு போடணும் சார்? அந்த அளவுக்கான ஒரு பெரிய தலைவரா இருக்காங்க. நீங்க வளர்மதிட்ட போய் சாக்ரட்டிஸ்னா யாரும் ஒரு 10 வாட்டி 10 லைன் பேசுங்கன்னா எடப்பாடிக்கே தெரியாது. எடப்பாடி தெரியாதுங்கிறது தெரியாதையா? கம்பராமாயணம் சேர்க்கலையாரு சொல்லுறியா? அவர் எப்படியா? அவர் பெரிய தற்புரி. அவர் எப்படியா? நீங்க இவரை வாங்க சீவிசன் தெரியுமா? சாக்ரட்டிஸ்னா சாக்ரிஷான்னு. புரியுதா? அப்ப ஒரு ஆளுமை இன்னொரு ஆளுமையோடு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு அந்த இடத்துல வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய கூட்டம் தானே. அவங்களோட மட்டும் ஒப்பிடல சார். இயேசுநாதர் கூட எல்லாம் ஒப்பிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் கூட ஒப்பிடுறாங்கன்னா பாருங்க. அப்ப இயேசுநாதர்ங்கிறது ஒரு புரட்சியாளர் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் இயேசு. அவர் ஒரு கடவுளாக்கி இருக்காங்க. அப்ப இவரை நாளை கடவுளாக்கணும் அப்படிங்கறத ஒரு வளர்மதியோட ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மேன். இட்ஸ் a unquestionable லீடர் எடப்பாடி. ஆனா அவர் எதுவும் போராடலையே சார். அவர் போராடி இருக்காரு சார். அவர் சேருக்காக போராடி தானே இருக்காரு. சிம்பிள். இன்னைக்கு எவன் அவன் சேருக்காக போராடுறான்? இப்படி ஒரு லீடரை தமிழ்நாடு மிஸ் பண்ணிச்சு. அதோட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதியா? என்னப்பா சொல்றீங்க மாலத்தீவு? நீங்க சொல்லுங்க, காப்பாற்ற முடியுமா? முடியாது. சத்தியமா ரொம்ப எனக்கும் தான் ஷாக்கிங்கா இருக்கு மாலத்தீவு. அவ்வளவுதான் சார். சிவி சண்முகம் பேசியிருக்காருல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் ஒரு பேசும்போது பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. நமக்கு எதிரிகள் யாருன்னு மென்ஷன் பண்றாரு.
வெரி கிளியரியா, ஆமா. இந்த பார்ட்டி வெரி கிளியரியா, ஆமா தொண்டர் அமைச்சர் எல்லாம் கிளியரியா, வெரி கிளியர், திமுக ஏறி சொல்றாயா. அடுத்து பாருங்க, நமக்கு நம்பிக்கை துரோகிகள் கூட பிரச்சனை இல்லைங்கிறாரு. நம்பிக்கை துரோகம் யாரு? சார் கூட பிரிஞ்சு போனா எல்லாருமே கிடப்ஸ் எல்லாரும் இப்படி பச்சையா கேவலப்படுத்துறாரு. அதுதான் கூட பிரிஞ்சு போன எல்லாருமே, புரியுதுங்களா? ஆனா கூடவே இருந்து புலிமறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நம்ம கூடவே இருக்கு, அவங்கள நம்பாதீங்கிறாரியா. ரொம்ப தெளிவா தன்னுடைய எதிரியை தனியா பாக்குறாரியா. சார் அதுதான் யாருன்னு புரிய மாட்டேங்குது சார். அது நான் தான் யா சார். என்ன சார் சொல்றீங்க? எஸ் சார் ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்ய டீம் கூட போய் சண்டை போடலையா, அந்த டீம் விரட்டலையா நானு. ஆமா சார். அதெல்லாம் வேற மாதிரி, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். உங்களால அந்த டீலையும் புரிஞ்சுக்க முடியாது. சம்பளத்துக்கு வேலை செய்யறோம், உனக்கு அதெல்லாம் புரியாது. புரியுதா? அப்ப இந்த லீட், இந்த குவாலிட்டி யாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லலாம், ஏன் பாஜக சொல்லக்கூடாதா? என்ன பாஸ், பாஜக தான் கூட இருக்காங்க சொல்லலாம்ல. இப்ப என்னெல்லாம் எதுக்கு செட் பண்ணிருக்காங்க? பாஜக பிரிக்கிறதா என் வேலை. பாஜக நம்பர் 1 அயோக்கிய கட்சியே இல்லையாமா, மதவாத கட்சியே இல்லையாமா, மோசமான கட்சியே இல்லையாமா, அதுதாங்க இங்க இருக்கு. புரியுதுங்களா சார்? அப்ப நாளைக்கு அவங்க டிவிகே கூட கூட்டணிக்கு போயிட்டா யாரு போகட்டும். Vijay is a charismatic leader and also a big leader, also combined for a 2026 election. That second leader is called எடப்பாடி பழனிசாமி. நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். நம்மளே தான் சார் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளே வந்து திருப்பி பேசினா எப்படி சார்? எஸ்பி நம்ம எஸ்பி வேலுமணி திட்டாத பேச்சாயா? நம்ம சிவி திட்டாத பேச்சா? ஏன் கிடப்சி நம்ம திட்டாத பேச்சா? ஏன் இப்ப போன்ல வாங்கிக்க மாட்டாங்களா? அந்த தற்கொலை கூட நம்மள சேர்த்துக்காதா? கண்டிப்பா சார். நம்ம பயப்படுவாங்க. இருக்கிறதுலே நம்ம கூட்டம் தான் வித்தியாசமான கூட்டம். நம்ம கூட்டத்தை தான் அவங்க வித்தியாசமா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு கூட்டத்துல நான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுவேன், கயிறு விடுறான். அதே வீடியோல எண்டுல கேவலமா கழுவி ஊத்தி துப்பி இருப்பேன், அதுக்கு நம்மள கத்துறான். புரியுதுங்களா? அந்த இடம் எப்பவுமே வேகன்சியா இருக்கு. அது நமக்கு வந்து சேவ் சோன் மாதிரி. நீங்க நான்கு குடும்பத்தை எப்படி இருந்தாரு? அடுத்த வாரம் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் தான் சேர்த்துக்கலாம். So we have a plan, future plan. நோட் பண்ணிங்க மாதிரி future plan for the channel. புரியுதுங்களா? அப்ப 26க்கு அப்புறம் நம்ம என்ன சார் பண்ண போறோம்? கவலைப்படாதமா, அன்பிளக்டுன்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம்ல. எதுக்கு வச்சிருக்கோம்? ஆமா சார். சாப்பிடுறது தூங்குறதெல்லாம் போடுவோம், இங்கிறது தூங்குறது எல்லாம் போடுவோம். ஆமா சார். This is a call pure journalism அப்படின்னு சொல்றாரு சார். இந்த தொழிலை நாங்க எப்ப சார் கத்துப்போம்? வாய்ப்பு இருக்கு. அதாவது தம்பி, இப்போ நீங்க இந்த கேள்வி நீங்க கேட்கும்போது எனக்கு பதறது இருக்கு. புரியுங்களா? ஏற்கனவே இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துருந்த பையன் ஐயோ, இப்ப தனியா போய் என் அந்தரங்கத்தெல்லாம் சொல்றாரு. என்னோட அட்மின் ஒருத்தர் இருந்தார், அப்படிதான் நானும் ஜெயில இருந்தா ஓடியாந்து பாசமா கட்சி பிடிச்சாரு. நானும் நம்பினேன். இப்ப பாரு என்னோட விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. எனக்கு நம்பிக்கையான ஆள் யாருமே இல்லை இங்க. புரியுங்களா? நம்பிடுவேன், நான் முதல்ல நம்புவேன். அதனால என்ன நம்பர் இந்த ஃபீல்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ் தம்பி. இந்த ஃபீல்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். உயிர் நண்பர் ஃபெலிக்ஸே நம்ப முடியாது தம்பி. புரியுதுங்களா? அதனால நீங்க கத்துக்கலாம், பொறுமையா கத்துக்கலாம். ஸோ now we have a target to achieve a CM for எடப்பாடி. புரியுதுங்களா? எடப்பாடி சார் நம்ம லீடர், அவரை நம்ம சிஎம் ஆக்கணும். அதில் எந்த மாற்றம் சரிங்களா? அதான் அண்ணன் ஜெயக்குமார் பாடும் போதே சொல்றாரு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். அதான் ரொம்ப தெளிவா இருக்காருங்க இந்த ஆளுங்கெல்லாம். நீங்க நினைச்சு பாருங்க, அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலோட ரேஞ்ச் பாருங்க. புரியுதுங்களா? அதுலயே இன்னொரு லைன் கூட வருங்க சார். எதுல ஆசைக்கும் தேவைக்கும் ஊரார் காடு பிடிப்பார், அது நமக்கும் வரணும். எஸ் ஆஃப் கோர்ஸ் இட் வில் பி அப்ளை ஃபார் அஸ். புரியுதுங்களா? புரியுது சார். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். அதனால நாம் ரொம்ப தெளிவா பண்றோம். நீங்க நல்லா யோசிங்க. 2000 ஆஃப்டர் 26 ரூலிங் பார்ட்டி இஸ் எடப்பாடி. அண்ட் நாம எல்லாருமே அபிஷியல் கவர்மெண்ட் சேனலாவே மாறுவோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாறுவோம். எஸ். ஆனா சார் நம்ம மட்டும் தான் சார் கனவுல கூட நடக்காத ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டே இருக்கோம் சார். நடக்கலாம் விடியா, அடுத்து யார் செய்யணும் அவங்கள்ட்ட போய் உட்காந்துருவோம் சார். இது ஓகே, அவ்வளவுதான். இது ஓகே சார், சிம்பிள். புரியுதா? So we'll discuss another topic in another show. Okay? நன்றி.